வணக்கம். திஸ் இஸ் மிஸ்டர் டிலைட். இன்றைக்கி டுடே இம்பார்ட்டன்ட் டேங்க. நம்ம விநாயகர் சதுர்த்தி. எல்லாத்துக்கும் காட் வந்து ஃபேவரட் தான். அதுலேயும் ஃபேவரட்டான காடுனா நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது நம்ம விநாயகர் தான். இன்றைக்கி அவருக்கு உண்டான ஒரு ஸ்பெஷலான டே. இன்றைக்கி அவரை பற்றி வந்து முன்னாடி நம்ம முன்னோர்கள் சொன்னது தான். கொஞ்சம் கொஞ்சம் புராண கதைகளை பற்றி கொஞ்சம் அவர் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லலாம். எதுக்காக இந்த டே வந்துச்சு அப்படி சொல்லி இதோட முடிச்சுக்கலாம். ஓகே. கடவுள் காலத்தில்ங்க நம்ம சிவனோட ஒய்ஃபு போய் குளிக்க போயிருக்காங்க. அதாங்க நம்ம பார்வதி அம்மா. போகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு பாதுகாப்புக்காக ஒரு களிமண்ணில் ஒரு சிலை மாதிரி செஞ்சுருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க உயிரும் கொடுத்துருக்காங்க. யார் வந்தாலும் உள்ளே விடக்கூடாதுன்னு. நம்ம சிவபெருமான் பார்வதி அம்மாவை தேடி வந்திருக்காங்க. அப்போது அந்த சிலையாக இருந்தவர் உயிர் இருக்கார்ல, அவர் வந்து உள்ளே விடலை. அது கோபமானவர் அவர் தலையை வெட்டியிருக்கார். கொஞ்ச நேரம் கழித்து பார்வதி அம்மா குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது அந்த பையன் தலையில்லாமல் இருக்கிறத பார்த்து ரொம்ப கோபமாயிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க சிவன்கிட்ட கேட்கும்போது, என்னவே அவன் உள்ளே விடலைன்னு சொல்லி சிவபெருமான் சொல்ல, அவர் யாருன்னு தெரியுமா? அவர் நம்ம பையன். ஏன்னா பார்வதி அம்மா தான் உயிர் கொடுத்துருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தான் முதல் பையன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கோபமான பார்வதி அம்மா, எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு இந்த பையன் உயிரோட வேணும் அப்படின்னு சொன்னோன்னே சிவபெருமான் அவரோட நந்திகிட்ட சொல்லி காட்டில் இருந்து ஒரு தலையை கொண்டு வான்னு சொல்லும்போது யானையோட தலையை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த யானையோட தண்ணியோடு சேர்த்து இது என்னோட முதல் மகன் அப்படின்னு சொல்லி பார்வதி அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இனிமேல் வந்து என்னை வந்து கும்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாரும் இவரை கும்பிட்டுட்டு இவர் தான் முதல் கடவுளாக கும்பிடுவாங்க எல்லார் வீட்டிலையும் சொல்லி பார்வதி அம்மாவை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இவர் பிறந்த கதை, இவர் வந்த கதை. அதுக்கப்புறம் நிறைய புராணத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறையா கஜமுகாசுரன் ஏதோ நிறைய பேர்லாம் சொல்கிறாங்க. அதுக்காக வந்து வதம் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நம்ம ஃபேவரட் கார்டு வதம்லாம் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒன்றே ஒன்று தான். இதே மாதிரி தேவர்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பிள்ளைங்களில் யார் வந்து முருகன் புத்திசாலியா இல்லை வந்து விநாயகர் புத்திசாலியான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியுங்க அந்த பல கதை. அதை வச்சு எவ்வளவோ சினிமா வந்துருச்சு. அதே தான். இவர் அம்மா அப்பா சுற்றி பழத்தை வாங்கிட்டார். அவர் வந்து மயில் மேலே ஏறி உலகம் ஃபுல்லாக சுற்றிருக்காரு. கடைசியில் நீ தான் புத்திசாலி பையன் சொன்னோன்னே அதுக்கப்புறம் நம்ம முருகன் கோச்சிக்கிட்டு போய் மலையில் உட்காந்தது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம விநாயகர் ரொம்ப புத்திசாலி பையனாச்சே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இல்லாத இடமே கிடையாது. இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா அப்படியே ஒன்று தான், வினை தீர்க்கும் விநாயகன் அப்படின்னு சொல்கிறது உண்மைதாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜு, வீடு, தேட்ரு இவர் இல்லாத இடமே இல்லை. முன்னாடி பாருங்கள், அவர் இருப்பார். அரசமரத்துக்கடியில் அவர் தான் இருப்பார். சொல்லப்போனால் இன்றைக்கி அவருக்கு உகந்த நாள். ஆமாம், சொல்ல மறந்துட்டேன்ல, விநாயகர் சதுர்த்தி ஏன் வந்துச்சு தானே கேட்குறீங்க. அந்த அம்மா அவங்களுக்கு உயிர் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஆக்குனாங்களா அந்த சிலையை, அதனால தான் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தின்னு நம்ம கும்பிட்றோம். புரியுதுங்களா? இன்றைக்கி முதல் கடவுள். ஸோ அவருக்கு இன்றைக்கி நல்லபடியாக கொழுக்கட்டை வச்சு, சுண்டல் வச்சு, பூவெல்லாம் வச்சு எல்லாம் நல்லபடியாக சீரும் சிறப்பமாக இருக்கணும். மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். வெறுப்பு எதுவும் இல்லாமல் பாசமாக அன்பாக எல்லோரும் இல்லை நல்லபடியாக நல்ல எண்ணங்களோட வாழ்ந்தால் இந்த விநாயகர் சதுர்த்தி நம்மளுக்கு இனிதான் அமையும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ்.